இந்த கிளாஸரை பத்தி 2-3 நாளா போயிட்டே இருக்கு. ஆனா முடிஞ்ச பாடு இல்ல. வணக்கம். நான் உங்கள் ஆனந்தேஸ்வரன். இந்த ரிலேல என்னதான் அப்படி இருக்கு? சாரி, ரிலேன்னு சொல்லக்கூடாது. நானும் நெறைய முயற்சி பண்றேன். இந்த ரிலேன்னு தான் வருது. ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு ஃபிளாஷர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் ஃபிளாஷர்ன்னு சொல்றோம் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதே மாரி இந்த ரிலே மாரியே வந்து ஆஹ் என்னோட வாழ்க்கையும் வந்து இருக்கு. நானும் அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன காரணம் அப்படின்றதையும் நம்ம சொல்றோம். இந்த ரிலேல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேல வந்து பிளஸ் உள்ள போகக்கூடிய பிளஸ் வெளியில வந்து திரும்பவும் வந்து பிளஸ் வெளியில வருது. அப்ப இந்த ரிலே வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்க போறோம். இன்னொரு விஷயம் வந்து எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. ஏன் எல்லா ரிலேலயுமே வந்து இந்த டைரக்டா பின் வந்து ஸ்ட்ரைட்டா இல்லாம ஏன் வந்து எப்படி இந்த மாதிரி எல் ஷேப்ல இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதற்கும் வந்து காரணம் இருக்கு. இந்த ரிலே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க. நீங்க எந்த ரிலே எடுத்தாலும் ஒரு பி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு பி ஒரு எல் அப்படின்னு இருக்கு. அப்ப இது மாத்தி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலே வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. இது வந்து பின்றது பேட்டரி, எல்ன்றது லைன் அவுட்புட். ஓகேங்களா? இங்கே தான் நம்ம வந்து பேட்டரி நம்ம வந்து கொடுப்போம். பேட்டரியோட இன்புட் வந்து கொடுப்போம். இங்க வந்து அவுட் எடுப்போம். அப்போ வந்து இன்புட்டும் வந்து பிளஸ், அவுட்புட்டும் வந்து பிளஸ் அப்படின்னா அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? இந்த மாதிரி ரிலே வந்து இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் இந்த ஓபன் பண்ணியிருக்கிறதும் இங்க பாருங்க. இந்த ஓபன் பண்ணியிருக்கிறதும் இந்த மாதிரி ஒரு ரிலே தான். இது ஓபன் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட வேண்டாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு கேப் மாதிரி வந்து போட்டு வச்சிருக்காங்க. அதனால வந்து இந்த கேப்பை வந்து நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்து எடுக்கணும். எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ரிலே. இதை வந்து நம்ம இந்த போஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து இந்த ரிலே தூக்கி போட்டுருவோம். அப்போ இன்னொன்று வந்து இன்னொரு பார்க்க போற விஷயம் வந்துன்னா, இந்த ரிலே வந்து எப்படி ஷாக் அடிக்குது. ஏன்னா வந்து இந்த ரிலேல வந்து நீங்க இந்த இடத்துல கை வச்சீங்க அப்படின்னா ஷாக் அடிச்சிடும். ஆனா மேல வந்து பாத்தீங்கன்னா டிசி வோல்ட் வரும். கீழே வந்து ஏசி வோல்ட், மேல வந்து டிசி வோல்ட் வரும். இது எப்படி வருது என்னன்றத இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இந்த வீடியோல நிறைய தகவல் வந்து கொடுக்க போகுது. அதே மாதிரி இன்புட், இது வந்து இன்புட், அவுட்புட் வந்து என்னவா வருது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இது வந்து டிசி லைன் டெஸ்டரு. இப்போ உங்களுக்கு சர்க்கியூட்லாம் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். இது எளிமையான சர்க்கியூட் தான். ஒரு இண்டிகேட்டர் போட்டோம்னா அவர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத ஒரு எளிமையான சர்க்கியூட். இப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த ரிலே மாதிரி தான் என்னோட வாழ்க்கையும் இப்போ போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்ணற்ற தகவல்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வலைதளத்திலையும் வந்து நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பிளஸ். ஓகேங்களா? இந்த ரிலேல வந்து இது வந்து பிளஸ், இதுவும் வந்து பிளஸ். ஆனா இந்த ரிலே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நெகட்டிவை வந்து இழுக்குது. ஓகேங்களா? இப்ப இந்த நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் நோக்கி வந்து தள்ளப்படுது. இது ரிலே ஃபங்க்ஷன் பண்ணணும்னா இந்த நான் இதை வந்து முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன். இந்த பிளஸ் வந்து என்னைக்குமே வந்து பிளஸ்ஸா இருக்க முடியாது. ஓகேங்களா? இந்த மைனஸை வந்து பிடிச்சி இழுக்கும். இந்த பிளஸ் வந்து பிடிச்சி இழுக்கும். அது மாதிரி தான் வந்து இந்த விமர்சனங்களை வந்து நான் வந்து நிறைய வந்து இருக்கிறேன். அந்த இருக்கிறதுனால என்ன அறியாமலே நான் வந்து எல்லா வலைதளத்திலையும் வந்து ஆனந்தீஸ்வரன் அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. கூகுள் மீட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத உலகறிய வந்து செஞ்சிருவீங்க போல இருக்கு. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதை வந்து எப்பயுமே ஒரு நெகட்டிவ் வந்து இருந்தா தான் நம்ம வந்து நம்ம வெளியே தெரியும் அப்படின்ற விஷயம். அதனால என்னை பிரபலப்படுத்தி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றி. இன்னும் வந்து நிறைய பிரபலம் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டவுட்ஸா கேட்குறாங்க. ஓ, ஆனந்தீஸ்வரன் சாரா இவர், ஓ இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து இந்த ரிலே வந்து எப்படி பாசிட்டிவ் வந்து இருக்கு, பாசிட்டிவ் வந்து வெளியே தள்ளுது. அதே மாதிரி தான் நானும்